மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆரோக்கியனுடைய முதலாவதாக வெக்கேஷன் மீட்டிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு வெக்கேஷன் மீட்டிங்குடைய சேர்மனாக நம்ம புருஷோத்தமன் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள முதல்ல மேடைக்கு ஒரு முறை நம்ம ஆரம்பியினுடைய முன்னாள் சேர்மன் நம்ம ஜோஜி சார் இருக்கிறாங்க. முன்னாள் சேர்மன் வழிகாட்டுதல் பிள்ளை மகேந்திரன் இருக்கிறாங்க. மற்றும் இவாஞ்சலின் ஸ்ரீபன்ராஜ், நம்ம டாக்டர் சித்தா டாக்டர் வந்திருக்காங்க. இன்னொன்று இனியாசனுடைய துணியத்தினுடைய உரிமையாளர் அவங்க வந்திருக்காங்க, மேடம் வந்திருக்கிறாங்க. நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குமாரவேல் சார் வந்திருக்காங்க. உண்மையிலேயே நம்ம நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைகிறதுக்கும் இந்த தொழில் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கும் ஒரு ஆயத்த பணிகளில் முதற்கட்ட பணிகளை நம்ம தொடங்கியிருக்கோம். தனியாக அதாவது ஃபேமிலி சொல்லணுங்கிறத நாகேஸ்வரி மேடம் மிக சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. அது நம்ம ஆர்எம்பி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகாது. சால்வும் மீன்ஸ் எல்லாரும் சுமூகமாக, அதை எப்படி சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்தால் ஒரு அமைதி இருக்கும். ஹெட் மசாஜுங்கிறது ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆண்களுக்கும் பண்ணுறாங்க, பெண்களுக்கும் பண்ணுறாங்க. அது பெண்களால் நடத்தப்படுகிறது. அது மிக முக்கியமானது. ஆண்களுக்கு ஹெட் மசாஜ் மற்றும் ஃபுட்டு லெக் மசாஜும் பண்ணுறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ அவ்வளோ பேருக்கும் மெம்பர் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க, 100 ரூபா. இப்போ அந்த சர்வீஸ் அந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசுவாங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவரையும் இந்த தொழில் மோட்டிவேஷனுக்காகத்தான் நம்ம இந்த இதை தொடங்கியிருக்கோம். உங்கள் தொழிலை இங்கேயும் கொடுங்க, இங்கேருந்து அவங்களும் கொடுக்கறதுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்படும். இதற்கான முதற்கட்ட நடவடிக்கை நம்ம சேர்மன் வெக்கேஷனல் சேர்மன் புருஷோத்தமன் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பித்து வைப்பாங்கன்றது சொல்லிட்டு. எல்லோருக்கும் வணக்கம். ஆர்எம்பிஎஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவங்க இடத்துல தானியாவில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மேடமும் நம்மளை எல்லோரும் இன்வைட் பண்ணாங்க. ஸோ இப்படி எல்லா சர்வீஸுமே நம்ம ஒவ்வொரு யார் யார் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த இடத்துல வச்சு பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம இங்கே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை நமக்கு சார்ந்த நண்பர்களுக்கு சொல்லவோ இல்லை அதை ப்ரமோட் பண்ணவோ இல்லை நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த வெக்கேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தூரம் எல்லோரும் அதை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய மெம்பர்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மேடம் தானியா சார்ந்து அவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, நம்ம ஆர்எம்பிஎஃப் மெம்பருக்கு என்ன அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை மாதிரி அடுத்தடுத்த யார் யார் இடத்துல போடலாம், எப்போ போடலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். எல்லா தொழிலையுமே நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு நல்லா இருக்குங்கிறத நம்ம பிளான் பண்ணி இதை நம்ம ஃபஸ்ட் டைமாக இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னால் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இடையில நம்ம அதை பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா மெம்பர்ஸுமே அவங்கவுங்க பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை அந்தந்த இடத்துல இருந்து நம்ம ப்ரமோட் பண்ணும்போது அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கலாங்கிறதுனால இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை சார்ந்த விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ. வாய்ஸ் கேட்குதா? என்னோட அழைப்பை ஏற்று வந்த எல்லாருக்கும், ஆர்எம்பிஎஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இங்கே தன்யா ஃபேமிலி சலூன் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு 5 இயர்ஸாக மேக்கப் ஃபீல்டில் இருந்தேன். இங்கே உங்களுக்கு மென்ஸு, உமன்ஸ், கிட்ஸு எல்லாருக்குமே எல்லா சர்வீசஸுமே இருக்குது. மென்ஸில் பார்த்திங்கன்னா ஹேர் கட்டு, ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், ஹெட் மசாஜ், லெக் மசாஜு, அந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே. உமன்ஸுக்கும் எல்லாமே இருக்குது. அண்டு கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஹேர் கட் இருக்குது. அது போக உமன்ஸுக்கு ஹோம் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. மேக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 5,000லேருந்து 50,000 வரைக்குமே மேக்கப் இருக்குது. அது போக டேட்டோ இங்கே உண்டு. போத் மென்ஸுக்கும் உண்டு, உமன்ஸுக்கும் உண்டு. டேட்டோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வெல் ப்ரொஃபஷ்னல் தான். அது போக உங்களுக்கு மேக்கப் ஆர்டர் ஆமாம் ஆமாம் மண்டபம் ஆமாம் மேக்கப் அவங்களுக்கு தேவையான இந்த சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. என்ன சர்வீஸ்லாம் பண்ணுவீங்க, அது எப்படி பேக்கேஜ்? மேக்கப் உங்களுக்கு மண்டபத்தில் இல்லை அரௌண்ட் 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு இது கிடையாது, ட்ராவல் சார்ஜ் கிடையாது. ஏன்னா மேக்கப்னாலுமே இங்கேருந்து டவுன் போகணுன்னாலும் பக்கத்தில் ஜங்ஷன் போகணுன்னாலும் ட்ராவல் சார்ஜ் வாங்குவாங்க. அரௌண்ட் 200 கிலோமீட்டர்ஸ்க்கு நாங்கள் ட்ராவல் சார்ஜ் வாங்க மாட்டோம். உங்களுக்கு மேக்கப்பில் பேசிக் மேக்கப்பாக இருக்கட்டும், ஹச்டியாக இருக்கட்டும், செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், ஏர் ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஸ்மச் ப்ரூஃபாக தான் இருக்கும். நீங்கள் பேசிக் புக் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்மச் ப்ரூஃபாக இருக்காது. ஹச்டி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது.
எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கும் மேலேயே நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், ஆர்எம்பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போல்லாம் வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் உண்டு, எஸ்பெஷலி ஆர்எம்பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு மட்டும். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு ஏதோ பார்க்கணும்னா காமிங்க. மசாஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? ஆமாம். அது போக எங்கள் ஷாப்பில் வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ரிசல்ட்ஸை விட உங்களுக்கு மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் அந்த ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஈவன் டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஷாம்பு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு 3 monthsோ 2 monthsலையோ மறுபடியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஆனால் மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒரு 1 year வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் நீங்கள் இதாக இருக்கலாம். டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே ஆகும். அது மாதிரி ஸ்கின்னுக்குமே அது ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கும் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்கின்ல ஆக்னி, பிம்பிள்ஸ், அது போக டார்க் ஸ்பாட்ஸு, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு. அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் 1500லேயே உண்டு. ஆர்எம்பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் போக 1300லேயே உண்டு. இங்கே ஆமாம், இங்கே ஃபுல் பியூட்டிஷியன் கோர்ஸுமே எடுக்கிறோம், அது போக மேக்கப் கோர்ஸுமே எடுக்கிறோம். ஃபுல் பியூட்டிஷியன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 தான். மேக்கப் கோர்ஸ் உங்களுக்கு 20,000க்கே இருக்குது. அது போக சாரீ ட்ராப்பிங், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸ்ஸு, செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸும் உண்டு. செல்ஃப் க்ரூமிங்கிறப்போ உங்களுக்கு உங்களை நீங்களே எப்படி பராமரிச்சுக்கிறது, ஜஸ்ட்டு நம்ம என்ன தான் பார்லர் வந்து பண்ணாலும் செல்ஃபாக நம்ம கேர் பண்ணுறத விட யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ செல்ஃபாக நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிறதுங்கிறத பொறுத்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஐயா ஷூர். கண்டிப்பாக. மார்னிங் எந்திரிச்ச உடனே யாருமே மொபைல் பார்க்காதீங்க. எந்திரிச்ச உடனே அந்த கண் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். எந்திரிச்ச உடனே மொபைலில் ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ் வந்திருக்கு, யாராவது கால் பண்ணியிருக்காங்களா, எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாருமே பிஸியாக இருக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம மொபைல் பார்க்குறதுனால நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும், ஃபேஸு ரொம்ப டேன் ஆகும். எந்திரிச்ச உடனே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மள ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு எந்த வித ஒரு இதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்போம் க்ரூமிங் கிளாஸஸில். டாட்டா வந்து இன்ச்சஸ் தான், ஒரு இன்ச்சுக்கு வந்து 500. ஆமாம் ஆமாம். டாட்டோஸ் வந்து நார்மல் மிஷின் கிடையாது. நார்மல் மிஷின்கிறப்போ அதோட நீடில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொரு இன்ச்சு இறக்கும்போது ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் அட்வான்ஸ்டு மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம், பெயின் கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் டாட்டோடைய அந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் உங்கள் டாட்டோ வந்து நல்ல இதாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். இன்ச்சு, ஒரு இன்ச்சு. ஆமாம், ஒரு இன்ச்சுங்கிறது இவ்வளோ இருக்கும். ஒரு 4 inches போடுறீங்க அப்படின்னா இன்னொன்று நீடெல்லாம் நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் மெயின் இந்த ஷாப்பில். நீடில் வந்து ஒருத்தருக்கு யூஸ் பண்ண நீடில் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் டாட்டோ ஆர்டிஸ்ட் உள்ளே வருவாங்க. அவங்க முன்னாடியே தான் நீடில் சேஞ்ச் பண்ணுவாங்க, நியூ நீடில். பிளாக் டாட்ஸ் மோலா சார்? இங்கே மோல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஏன்னா அது நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பெட்டர் அது கிளினிக்கில் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மோல் ரிமூவல் வந்து நீங்கள் பியூட்டிஷியன்ட்ட பண்ணுறீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா இடத்துலையுமே மோலை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கிட்ட எடுக்கவே கூடாது. நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவங்க கண்ணுக்கிட்ட எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா படித்து தெரிஞ்சு அந்த இது பற்றி தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சென்சிட்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்க மாட்டோம். நான் அந்த மகேந்திரன் சார்லாம் வெயிலில் தான் டெய்லி ஒரு 4 hours 3 hours வெயிலாக இருக்கும். எங்களை எங்கள் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு வேறு எதுனாலும் ஒரு வழி போயிடும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்கின்னுக்கு கொஞ்சம் இருக்கிற கலர் போகாமல் அப்படி இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள்
இப்போ நீங்கள் டெய்லி 4 டைம்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே உங்கள் ஸ்கின் ரெஜெனரேட் ஆகிடும். நீங்கள் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு உங்களோட ஸ்கின்னோடைய டெக்ஸ்சருக்கு எது சூட் ஆகுமோ, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா சன்ஸ்க்ரீனுமே சூட் ஆகாது. எது சூட் ஆகுமோ நீங்களாக டெஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ட்ரை ஸ்கின்க்கு, ஆயிலி ஸ்கின்க்கு அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னா ட்ரை ஸ்கின் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி SPF 30, 50, 60 அப்படின்னு இருக்குது. இப்போ 30+ அப்படின்னா SPF 50 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லாயிருக்கும். லாக்மியில் நல்லாயிருக்கும். நாங்கள் சேலுமே பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறோம். ஆமாம், நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். இல்லை பிராண்டட் எல்லாமே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமாம், ஆஸ் பர் ஆர்டர். சன்ஸ்க்ரீன்க்கா சார் 4 hours ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படிலாம் உங்களை பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க, என்ன எப்படி அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்க? ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது போக டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவல் இருக்குது. ஸ்கின் பிரைட்னிங் இருக்குது. ஸ்கின் ஒயிட்னிங் தனியாக இருக்குது. ஆமாம், மிஷின் வச்சு தான் பண்ணுவோம். அண்ட் அந்த ஸ்கின்ல கொஞ்சம் இந்த பள்ளமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்கும் நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சுன்னா சிட்டிங்ஸ் போயிட்டுருக்கோம். ஒரு சிட்டிங்ஸ் 2 சிட்டிங் 3 சிட்டிங்லேயே க்யூர் ஆகுற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் ஒரு 5 சிட்டிங் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அது அவங்களோட ப்ராப்ளமை பொறுத்து. இல்லை, அது க்யூர் ஆகும் உங்களுக்கு. அது போக நாங்கள் நிறைய இதுவுமே சொல்லிக் கொடுத்துருவோம், டிப்ஸுமே சொல்லிக் கொடுத்துருவோம். அந்த டிப்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல க்யூர் ஆயிடும் உங்கள் ஸ்கின்னு. நீங்களும் பர்சனலாக கேர் பண்ணிக்கணும். ஹாஸ்பிட்டல் போனாலும் ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டாலும் வெளியில் டேப்லெட்டை நம்ம சாப்பிட்ட மாதிரி தானே அது க்யூர் ஆகுது. அந்த மாதிரி தான் பர்சனல் கேருமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். நீங்கள் அதை பண்ணும்போது, இந்த மிஷின் போட்டு நாங்கள் பண்ணும்போது எல்லாமே க்யூர் ஆகுது. ஏன்னா நீங்கள் மந்த்லி 2 தான் வருவீங்க. இந்த 15 days கேப்பில் நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். அதனால் கேர் பண்ணிக்கணும் ஃபேஸை. அப்படி இருக்கும்போது நல்லா சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். ஜென்ஸ் ஹேர் கட்டுக்கு வந்து 120. மெம்பர்ஷிப் ப்ரைஸ்னால் உங்களுக்கு 100 தான். ஷாம்பு வாஷோடு வந்துடும். ஷாம்பு வாஷ்க்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 60 வரும். ஆமாம், ஷாம்பு வாஷ்னா. நிகழ்ச்சி முத்தாய்ப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி ஒன்று வெக்கேஷனல் மீட்டிங் போடணும் அப்படிங்கிறத சேர்மன் அண்டு மகேந்திரன் அவங்க வந்து ரொம்ப, அதாவது இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற சொன்னதுனால நம்ம மெம்பர்கள் அவ்வளோ ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுல ஒரு குறியாக இருந்தோம். அது உண்மையிலே அவங்களுடைய வளர்ச்சி பாதையை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு முதற்கட்டமாக நாங்கள் இதை எடுத்துருக்கோம். அடுத்து ஒவ்வொரு இதுலேயும் அதில் சேர்மன் புருஷோத்தமன்னா உடனே எனக்கு அது என்னது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு இந்த தருணத்தில் வந்து நன்றியை செலுத்துகிறேன். இது சம்மந்தமாக நம்ம மகேந்திரன் 2-3 வார்த்தைகள் பேசுவோம். குட் ஈவினிங் ஆல். ஆக்சுவலாக எங்களுடைய இதுக்கு தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து மெம்பரை விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் வீக்லி மீட்டிங்காக மாற்றணும் அப்படிங்கிறதான் இதோடைய ப்ரொப்போசல். சப்போஸ் நம்மளால் வீக்லி மீட்டிங் அஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற கேஸ் வரும்போது வந்து வொகேஷ்னல் மீட்டிங்கை அவங்க வென்யூவில் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து எல்லா மெம்பரையும் நம்ம வந்து அடிக்கடி பார்க்கணும். ஸோ ஃபேஸ் வேல்யூ நல்லா இருந்தால் தான் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கடி மீட் பண்ணலனாலே ஒருத்தருக்குள்ள இன்ட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆகிடும். திருப்பி பார்க்கும்போது அந்த மொமெண்டம் வந்து ஒரு 1/2 hour to 1 hour இருக்கும். அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் என்கேஜ் ஆகிரும். எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங் தான் அதோடைய இது கண்டென்ட், கோர் கண்டென்ட் அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வென்யூ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வொகேஷ்னல் விசிட்டுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க தன்யா ஃபேமிலி சலூன் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆர்எம்பிஎஃப் சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அவங்க அழகாக சொன்னாங்க. சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஆர்எம்பி மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் இன்னும் கொஞ்சம் பாலிஷாக இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் மேடம்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் பார்லரும் வந்து இன்டீரியர்லாம் ரொம்ப நல்லா பண்ணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு அறிவிப்பு, நம்ம மே மாதம் 2, 3 அதாவது கோயம்புத்தூரில் கான்க்ளேவ் நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு லெவலில் பண்ணுறாங்க. தமிழ்நாடு சாப்டர்ஸ் ஆர்எம்பி சார்பாக மேன்னு தான் சொன்னாங்க, கோயம்புத்தூரில் வச்சு. அதுக்கு ஆமாம், அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசம் அடுத்த மாதம் மே ஏப்ரலாங்கிறது நான் இப்போ அது இது பண்ணிடுறேன். சேர்மனோட பிரசிடென்ஷியல் நம்ம எல்லாரும் போய் அட்டெண்ட் ஆமாம், 5500 ஒரு மெம்பருக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் ஏன்னா அதில் 300 பேர் தான் நம்ம இது பண்ணியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது 300 பிஸ்னஸ் மேன்ஸ் ஃபுல்லாக வராங்க. அதில் சீஃப் கெஸ்ட்டாக இப்போ உள்ள ஆர்ஐ டைரக்டர், நம்ம ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டைரக்டர் ட்ரிபிளம் முருகானந்தம் வந்து வராங்க. அதுமாதிரி தமிழ்நாடு சாப்டருடைய ஆர்எம்பியினுடைய சேர்மன், சீஃப் சேர்மன் வந்து ராஜமோகனும் அதில் கலந்துக்கிறாங்கிறது குறிப்பிடப்படுது. அதில் 300 பிஸ்னஸ் மேன் வரதுனால எல்லா தொழிலும் அதில் வந்து என்னென்னா முக்கியமாக தொழில் அவங்க ஃப்ரான்சைஸும் நிறைய பேர் வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம பிஸ்னஸை எடுக்கவும் செய்யலாம், பிஸ்னஸை கொடுக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதில் வந்து இது வரைக்கும் அப்படி செஞ்சாங்களா என்னங்கிறது தெரியல. ஃப்ரான்சைஸு கொடுக்க போகிறாங்க, நிறைய பிஸ்னஸ் இதெல்லாம் கொண்டு வராங்க. விங்ஸ் அந்த 2-3 கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் சொல்லியிருக்கிறாங்க. செராமிக்ஸ் அந்த இதெல்லாம் டைல்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் வராங்க, அவங்க கூட டைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்கிறத நீங்கள் பயன்படுத்தி நம்ம சாப்டர் சார்பாக வந்து அனைவரும் கலந்துக்கணுங்கிறது இந்த தருணத்தில் அறிவிப்பான வருகிறேன். வெக்கேஷனல் மீட்டிங்குடைய முடிவு தருவாய்க்கு வந்துட்டோம். நம்ம நன்றி உரை, நம்ம செயலாளர் சதீஷ்குமார் நன்றி உரை. சதீஷ் நாராயணன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஆர்எம்பி சாப்டருடைய இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு ஒகேஷ்னல் மீட்டு சேர்மன் அதை ஊக்குவித்து மிக அற்புதமாக செஞ்ச நம்ம சேர்மன் புருஷோத்தம் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தன்யா மேம் சலூன், ஃபேமிலி சலூன், நான் யாருக்குன்னா இங்கே சர்வீஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். போன வாட்டி நாங்கள் 1-to-1 பண்ணும்போது ஒரு ஹெட் மசாஜ் ஒன்று பண்ணி விட்டாங்க. அந்த பண்ணும்போது அதில் என்ன அப்படிங்கிறதே நம்ம நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி மண்டையை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. அந்த செக்கெண்ணெய் உண்மையிலே ஒரிஜினல் செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் வந்து ப்ராப்பராக ஹீட் பண்ணி தான் நல்லா இருந்துச்சு, நல்லா உண்மையிலே நல்லா ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லோரும் அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா நல்லா இருக்கும்போது அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறது தான் நல்ல ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்மளுடைய ஆர்எம்பி மெம்பர்ஸுடைய நிறுவனத்தில் வந்து நம்ம ஒரு ஒகேஷ்னல் மீட் நம்ம பண்ணணும். அதுக்கு அண்ணா நீங்கள் தான் ஃபுல் முழுமையாக நீங்கள் கேட்டு நீங்கள் அதை நம்ம பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், ஏன்னா அடுத்தால யார் ஷாப்பில் நம்ம மீட் போடலாம் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற மெம்பர்ஸு. ஆமாம், ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் என்ன, ஆமாம், நியூ மெம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். அது அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர் ஓகே சார், நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம இடத்துல போட்டுடலாமா சார்? ஓகே சேர்மன், டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வீக்லி மீட்டிங் இருக்குது 25th. ஸோ அதுலேயும் நம்ம அனைத்து உறுப்பினர்களும் வந்துடுங்க. நம்ம நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறோம், எல்லோரும் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால் நம்மளால் வர முடியல. ஸோ வர முடியாட்டாலும் ஒரு 5 மணிக்குள்ளே ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடுவோம், ஃபுட் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஒரு வராத போது அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுது. 2 மீட்டிங்கில் அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 6 மணிக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஆமாம், மதியம் ஒரு 3 மணிக்குள்ளே முடித்தா கூட ஓகே தான். கேன்சல். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த அந்த விஷயமும். ஆமாம், அந்த விஷயமும் இருக்குது. இன்னொரு சின்ன இந்த ஒரு அட்டண்டன்ஸ் லீடர் ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேச முடியல. ஸோ அதை ஒரு 4 நியூ மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு காலம் போட்டிருக்கேன். ஸோ அவங்க கால் பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் பண்ணும்போது நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கிடுங்க. அப்படியே அவங்க பிஸ்னஸ் விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப நன்றி, இங்கே எல்லாம் வருகை இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஆமாம், அது வீடியோ செல்ஃபி